ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இந்த அடிப்படை கடமைகள் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் தான் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு எதை முன்மாதிரியாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ரஷ்யாவோட இந்த அடிப்படை கடமைகள் வச்சு தான், யூஎஸ்எஸ்ஆர் அதோட இதை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, ஸ்வரன்ஸ்விங் கமிட்டி 1976. அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 புதுசாக ஒரு பார்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, 4A ஆர்டிக்கல் 51A. இது ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான். அதில் வந்து 10 கடமைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னா 11 கடமைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 11வது கடமையை சேர்த்துருப்பாங்க. அந்த 11வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 14 வயது குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு எஜுகேஷன்